ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நாகா பிராண்டில் வந்து கொழுக்கட்டை மாவு நான் வாங்கியிருக்கேன். அதுக்கு ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா அச்சு கொடுத்துருக்காங்க எல்லோ கலரில். இதை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நெய், தேங்காய் துருவல் 1 கப்பு, பொட்டுக்கடலை 1/2 கப்பு, வெல்லம் 3/4 கப்பு, எள்ளு 1 டீஸ்பூனு, ஏலக்காய் 2, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ என்கிட்ட வந்து 2 அச்சு இருக்குது. இதை வச்சு தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இன்னொரு அச்சு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வச்சுருந்தது. இது 2ஐயும் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 கப்பு பொட்டுக்கடலையும் 2 ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பவுடர் ஆக்கிடலாம். பாருங்கள், நைஸாக பவுடர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வெல்லம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் 3/4 கப்பு வெல்லம் போட்டுக்கோங்க. 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் வந்து மெல்ட் ஆனால் போதும். ஒரு கொதி வர வரலும் மெல்ட் ஆகட்டும். ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நான் வெல்லம் வந்து வெள்ளை கலரில் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. ஒரு கொதி வந்தோடனேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வெல்லம்லாம் எல்லாமே கரைஞ்சிருச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி போதும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வந்து மெல்ட் ஆனோடனேயே தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷம் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் வந்து எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்ந்து வறுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வெல்லம் காய்ச்சினதை வந்து ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பவுட்ரு பண்ண பொட்டுக்கடலையும் ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பூர்ணம் ரெடி ஆயிருச்சு. நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப்பு கொழுக்கட்டை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி இதையும் சேர்ந்து கலரி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் விட்டு பிசைஞ்சிக்கலாம் மாவை. இப்போ ஹாட் வாட்டர் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்காச்சு. நல்லா சாஃப்டாக வந்துருச்சு நமக்கு. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு, பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் எடுத்துக்கலாம். இந்த அச்சு வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் கொழுக்கட்டையை. ஃபஸ்ட்டு இந்த அச்சில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மாவு எடுத்து 2 பக்கமும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு பூரணத்தை உள்ளே வச்சு அந்த பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு அழகான கொழுக்கட்டை வந்து வந்துருச்சு. இந்த சேஃபு இந்த மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
ஃபைனலாக நான் எல்லா மாவையும் அந்த கொழுக்கட்டை அச்சில் வச்சு நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், 3 டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் வந்து நான் கொழுக்கட்டையை வந்து ரெடி பண்ணிட்டேன். இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு இட்லி பானை எடுத்துட்டு அதில் வந்து பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரலும் நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக நமக்கு வந்திருக்கு. நம்ம பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.